சரிங்களா? சரிண்ணா. வாடா எதுக்கு என்கிட்ட கேட்கல அட்ரஸ்? புரியல. அவர் தான் இருந்தார். நீங்க அப்படியே வந்து லோக்கல் பருப்பு அவரு கேட்கறீங்க. நிறைய இடத்துல நான் எங்க போனாலும் சரி யாராவது கேட்டாங்கன்னா உடனே எனக்கு இறக்க மனசு என்ன அப்படியே அவங்க வாங்கி கொடுத்துருவோம். நான் யாராவது வேணா கூட வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டேர் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு டேர் ஒன்று பண்ண போகிறோம். இந்த டேரில் வந்து நீ எனக்கு ஒரு டேர் கொடுக்கலாம், நான் உனக்கு ஒரு டேர் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் பண்ணுறது? நல்லா இருக்கும். நீங்க பண்ணுங்க, நானே தொடங்கி வச்சிடுறேன். ஒரு டேர் சொல்லு. என்ன டேர்? நீங்களே ஒரு நல்ல டேரா எடுத்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அதை உங்ககிட்ட சொல்றோம். நீங்களே பண்றீங்க. செருப்பு கூட நல்லதான் உன்ன இவன டேர் சொல்ல சொன்னா நான் ஒரு டேர் சொல்லணுமா? அதை வந்து எடுத்து இவன் எனக்கே சொன்னா கொடுக்கணும். டேரு என்னன்னா கொடுக்குறது? யாருன்னா ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பொண்ணா இருக்கக்கூடாதா? யாரானா இருக்கலாம், டீ கல்ல நம்ம போற வேலை யாரு இருக்காங்களோ யாரானா இருக்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணும், ஒரு வந்து சென்டிமெண்டா இந்த மாதிரி பாவமா போயிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி இங்கேருந்து வந்துட்டேன், இந்த மாதிரி காசு இல்லை, இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுக்க சொல்லி டீ வாங்கி சொல்லி குடிக்கணும். குடித்ததுக்கு அப்புறம் அந்த வாங்கி கொடுத்தவங்க கிட்டே என்ன சொல்லணும், ஏன்னா சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி கேட்டு. இப்போ என்ன விஷயம்னா, அவருக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த மாதிரி அங்கே அந்த இடத்துல நீங்கள் பேசணும். அவர் தான் உங்களுக்கு அவர்கிட்ட போய் நான் டீ வாங்கி கொடுத்தது அவரை. ஆமா, அவர் வந்து உங்களுக்கு பாவன் பார்த்து டீ வாங்கி கொடுத்தாரா? டீ நீங்க குடிக்கிறீங்க, டீ வாங்கி குடிக்கிற மாதிரி அது வந்து டீ வந்து உங்களுக்கு வந்து பாவம் சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. டீ நீங்க குடிக்கிறீங்க, பிஸ்கெட்டு முறுக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு அப்படியே நீங்க திருப்பி அடிக்கிறீங்க. என்னன்னா ஆனா வேற என்ன வேணா வாங்கி சாப்பிடுறீங்க, கஷ்டம். இதான் டேர். என்ன நீங்க வந்து வாங்கி சாப்பிடணும். டேர்னா போயிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வர்றது, இந்த மாதிரி அவங்க வாங்கி கொடுத்து நான் போய் அவங்களுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தது. ஆமா, இதான் டேர். அடிப்பாங்க மக்களே, இதான் டேர். அவங்க வந்து பாவம் பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆனா வேற என்ன வேணா சாப்பிடணும். ஏன்னா நல்லா தானே இருக்கீங்க, ஏன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீயே பண்ணு, சம்பாதிச்சு ஓய்ச்சு சாப்பிட்டா என்னன்னு சொல்லி நீங்க தான் இந்த டேரை நீ பண்ணி சாப்பிட்டு போட்டு யார் தோறி பண்ணுவோம். இந்த டேர்னா மக்களே அது வந்து குடுக்குறத பண்ணும். இப்ப நீங்க எது கொடுத்தாலும் நான் பண்ணதான் போறோம், எது கொடுத்தாலும் பண்ணதான் போறேன். எது கொடுத்தாலும் எல்லாத்தையும் இல்ல, ஒரு சிலது இது பண்ண முடியுன்றத மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். எல்லாத்தையும் பண்ண முடியாது மக்களே. சில இதெல்லாம் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் பண்ணுவோம் நிறைய. சரி வாங்க பார்ப்போம். பேங்க் பண்ணுறது எஸ். ஊர்ல இருந்து வந்துடும் வேலை கிட்ட, ஊர்ல இருந்து வேலை கிட்ட வந்து அதை சாப்பிடல. நான் ஃப்ரெண்டு 2 வருஷம் ஃப்ரீயாக ஊருக்கு போய்ட்டு நைட்டு போய்ட்டு நான் ஊருக்கு டீ மட்டும் வாங்கி பண்ணு அரேண்ணா
நமக்கு வேற வேணா சாப்பிடுங்க. வேற வேணுமாண்ணா? வேற வேணுமா வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு கொடுத்துருவோம். நமக்கு இப்பவுமே இறக்க குணம் உள்ள ஆள் நம்ம வேலை ஏதாவது பார்க்கணும். வேலை நல்ல வேலையை பார்த்தா வேலை நமக்கு கேட்க அவசியம் கொடுங்கக்கா. பாவம் நிறைய வேலை இருக்குண்ணா. சென்னையில் நிறைய இடத்துல வேலை பார்க்க பொறுத்துக்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே வாங்கி கொடுத்து சொல்லி காட்டுறேன்னு நினைக்கிறேன், தப்பா நினைச்சாதீங்க. அதே பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஓசில் வாங்கி கொடுப்போம். நிறைய இடத்துல நான் எங்கே போனாலும் சரி, யாராவது கேட்டாங்கன்னா உடனே எனக்கு இறக்க மனசு என்ன, அப்படியே அவங்க வாங்கி கொடுத்துருவோம். நான் ஏதாவது வேணா கூட வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டே முதல் சொல்ல மாட்டேன். நல்ல பிள்ளைய போட்டு அக்காடா வந்து சொல்லிட்டான், அவங்களுக்கு பிராங்க் பண்ண போற கண்டிப்பா யாராவது அவங்க சைலண்டா சொல்லலாம். நான் பே பண்ணி அக்கா நான் பே பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் பே பண்றேன். நான் பே பண்ணிடுறேன். சரிப்பா நான் படிக்கிறேன் பாப்பா. நான் பண்ணிடுறேன். ஐயா நான் பண்ணிடுறேன், நீங்க கூட அவனுக்கு நான் பண்ணிடுறேன். அப்புறம் சின்ன ரெக்வஸ்ட், நீங்க தம் அடிக்கும்போது நான் பார்த்தேன், இது பண்ணாதீங்க, இனிமே பண்ணாதீங்க, ரொம்ப உடம்புக்கு கெடுதலான விஷயம். வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், பார்த்தோன்னா டக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். சரியா தம் மட்டும் அடிக்காதீங்க, சரிங்களா? தேங்க்ஸ், நாங்கள் பண்ணிடுறோம். ஹாய் காமிச்சர். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. மாட்டி விட்டு அடி வாங்கி வச்சிட்டாங்க. பண்ணவே கூடாது, ஓகேவா? அஜித் போய் ஒருத்தட்ட வந்து நீ போய் ஒரு இடத்துல அட்ரஸ் கேட்கணும், ஓகேவா? நீ போய் ஒருத்தட்ட அட்ரஸ் கேட்கணும். இந்த ஏரியா அது லோக்கல் ஆள் தான் இருக்கும், இந்த வெளியூர் ஆள் எல்லாம் கேட்கக்கூடாது, லோக்கல் ஆள் தான் இருக்கும். லோக்கல் ஆள்கிட்ட போய் அட்ரஸ் கேட்கணும், ஓகேவா? அவர்கிட்ட முதல்ல வந்து நீ போய் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் லோக்கல் நான் இந்த ஏரியா தான் சொன்னாதான் நீ அவர்கிட்ட அட்ரஸ் கேட்கணும். என்ன கேட்கக்கூடாது, நான் அடுத்த ஆள்கிட்ட போகணும். லோக்கல் ஆள்கிட்ட போயிட்டு அட்ரஸ் கேட்கணும். நீ அங்கேருந்து போயிட்டு டவுனில் தான் போயிட்டு என்னடா என்ன என்ன நான் சின்ன பையனை கூட்டு மாட்டிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு நீ லோக்கல் ஆள்கிட்ட என்ன அட்ரஸ்லாம் ஏன்ட்ட கேள்றேன் அவர் என்ன ரியாக்ட் பண்றாங்கப்பா, கண்டென்ட் அவள் தான்ப்பா கண்டென்ட். லோக்கல் ஆள்கிட்ட போய் ஏறா. வணக்கம். என்ன இந்த ஏரியாவுங்க? இந்த ஏரியா தான். கள்ளக்குறிச்சியில வரணும். சரி, அட்ரஸ் ஒன்று சொல்லு. எந்த அட்ரஸ் வேணா?
இந்த ஓகே டீக்கா எப்படிண்ணா லக்ஷ்மி நகர் லக்ஷ்மி நகர் ஏய், ஏய். ரைட் என்ன தம்பி லெஃப்ட் லாஸ்ட் ஏய் என்ன கேக்குறா அட்ரஸ் கேட்குறேன் யார் அவரு இந்த ஏரியா வேணும் அப்ப நாங்களாம் யாரு என்ன ஊருக்கு போனோம் இந்த லட்சுமி நகர் அவரோட ஜில்லா ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டமே ஒரு கையில இருக்குது அவர்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்டுங்கிறார் சரிங்கம்மா சரிண்ணா போ வாடா வாடா ஐயா எதுக்கு என்கிட்ட கேட்கல அட்ரஸ் அண்ணா, அந்த அவர் புரியல அவர் தான் இருந்தார் நீங்க அவரோட அப்படியே வந்து லோக்கல் பருப்பு அவரு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏய் 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 யார பண்றது ஏய் யார பண்றது ஏய் பருப்பான் அட்ரஸ் கேட்ட கூட நீ ஒரு டேர் மாதிரி பண்ணா மிஸ் ஆயிட்டாப்ல எனக்கு வாட்டம் ஒழுங்குச்சு மிஸ் ஆயிட்டாப்ல நெக்ஸ்ட் டேரில் வச்சு தரமாக செஞ்சு விட்றோம். யூடியூப் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமை பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் 2026 தெரிக்க விட்றோம்.